டிசம்பர் 27ஆம் தேதியுடைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வறுமை இல்லாத மாநிலம், பட்னி சாவு இல்லாத மாநிலம், இந்தியாவில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலம் அப்படி எதுனா ஆன்சர் தமிழ்நாடு. செகண்ட் கொஷின், விளையாட்டுத் துறையில் நாட்டிலேயே சிறந்த மாநிலம் விருதான ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் விருது பெற்ற மாநிலம் ஆன்சர் தமிழ்நாடு. தேர்ட் கொஷின், மகத்தான சாதனைகள் புரிந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் விருது வந்து பிரதமரின் ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது. இது 2022 கொடுத்துட்ருக்காங்க. ஃபோர்த் கொஷின், இந்த பால புரஸ்கார் விருது வந்து எதனால் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீக்கிய மதத்தின் 10வது குரு கோவிந்த் சிங் மகன்கள் வந்து சாஹிப் ஜாதா ஜொராவர் சிங், சாஹிப் ஜாதா பதேவ் சிங் இவங்களோட வீர மரணத்துக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவது பால திவாஸ். ஸோ அன்றைக்கி தான் பால புரஸ்கார் விருது வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது அவுரங்கசீப் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, முகலாய ஆட்சி காலத்தில் அவுரங்கசீப் வந்து இந்த குருவோட மகன்களை வந்து மதம் மாறணும்னு சொன்னார். ஆனால் அவங்க அதை எதிர்த்து வந்து இவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நினைவாக தான் கொண்டாடுறாங்க பால திவாஸ். ஃபோர்த் கொஷின், பால புரஸ்கார விருது பெற்ற சிறுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 20 பேருக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து வியாமோ பிரியா, கமலேஷ்குமார், செஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாகலட்சுமி பிரக்னிகா, ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து ஸ்ரவன் சிங் இவர் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்களுக்கு லஸ்ஸியும் தண்ணீர் பாக்கெட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்திருக்காரு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கும் போது. மாற்றுத்திறனாளி ஷிவானி ஹோ சூரூப்பரா வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இவங்க பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் வந்து மெக்காலே சதி திட்டம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1835. இது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமும் வந்து மக்களை வந்து அடிமை நிலையில் வந்து வச்சிட்டு இருந்தாங்க. அதை வந்து 2035 200வது ஆண்டில் வந்து பிரதமர் மோடி வந்து நீக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ சிக்ஸ்த்து கொஷின், காலனித்துவமான நிலையிலிருந்து இந்தியா முழுமையாக விடுபடும் ஆண்டு 2035. மெக்காலே சதி திட்டம் 200 வருஷத்தில் வந்து நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காரு மோடி.